தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிஎஸ்கேவோட ஸ்குவாடை வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மார்ச் 28லேருந்து ஐபிஎல் ஆரம்பிக்குது. சென்னைக்கு 29 மேட்ச் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்குவாடு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேட்டர்ஸு, ஸோ ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும், இதை சிஎஸ்கேவோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்குவாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 4 பேட்டர்ஸு, 4 விக்கெட் கீப்பர்ஸு, 7 ஆல்ரவுண்டர்ஸு, 10 பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. மொத்தமாக 17, 25 பேர் கரெக்டாக இருக்குது ஸ்குவாடில். ஸோ பேட்டர்ஸ்னு வந்தோம்னா கெய்க்வாடு, ப்ரூவிஸு, சர்ஃப்ராஸ் கான், ஆயுஷ் மாத்திரே இருக்காங்க. ஸோ பேட்டிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கெய்க்வாடு கேப்டனு, டெவால்ட் ப்ரூவிஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு மிடில் ஆர்டர் ஒரு தூண்னு சொல்லலாம். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஹிட்டர் அப்படிங்கிறது தெரியும். சர்ஃப்ராஸ் கான் ஆர்சிபிக்கெலாம் ஆடியிருக்காரு, நல்ல ஒரு பேட்டர் தான். ஆயுஷ் மாத்திரே இப்போ அண்டர்-19 வேர்ல்டு கப் கேப்டனாக இருந்து இந்தியாவுக்கு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா போன வருஷமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அக்ரெசிவாக ஆடி கொடுத்தாரு, நமக்கு தெரியும். எம்எஸ் தோனி, ஸோ தலை வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறையா பேர் சொல்கிறாங்க தோனி வந்து சில மேட்ச் தான் ஆடுவார், சில மேட்ச் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தோனியுமே வந்து 42, 43 வயசு ஆகுது. ஸோ அவரும் விளாட்ணுன்னு தான் பார்க்குறாரு. பட் அவர் ஃபுல் டைமாக கிரிக்கெட் ஆடலைங்கிறனால அவருக்கும் வயசாகிடுச்சு. ஸோ அவர் எல்லா மேட்ச் ஆட மாட்டாருங்கிறது தான் வந்து எல்லாத்தோட இதாக இருக்குது. ஸோ தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்ச்சில் மட்டும்தான் வருவார். அதே மீன் கடைசி 2-3 இயர்ஸ் வரும்போது தோனி இறக்கி விடுவாங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் வருவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. சாம்சன் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் முன்னாடி வரைக்குமே அவர் டீமில் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட தோற்றுப்புறோம் சாம்சனை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத போட்டு கடைசியில் அவர் வேர்ல்டு கப்பே வாங்கி கொடுத்துட்டாரு. 3 ரொம்ப மெச்சூர்டு ஆன நாக்காடி வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பேட்டிங், சரியான மைண்ட் செட்டு. ஸோ உர்வில் பட்டேலுங்கிறவர் அவரும் கீப்பர் தான். ஸோ அவரும் நல்ல ஒரு யங்ஸ்டர், நல்ல ஹிட் பண்ணுற ஒரு பிக் ஹிட்ஸ்லாம் ஆடக்கூடிய ஒரு ஆள் தான். கார்த்திக் சர்மா இப்போ ரீசெண்டாக வந்து 14 க்ரோஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அவருமே வந்து கீப்பர் வித் நல்ல ஒரு ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம். சிவம் தூபே அவரும் ரொம்ப அருமையாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஜேமி ஓவர்டன் இங்கிலாண்டோட பிளேயர் நமக்கு தெரியும். மேத்யூ ஷார்ட் வந்து ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் அக்ரெசிவான பேட்ஸ்மேன். பிரசாந்த் வீருமே 14 க்ரோஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அமன் கான் வந்து 30 lakhsக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து இதில் வந்து இந்த 2026 ஆக்ஷனில் யார் யார் எடுத்திருக்காங்க, மொத்தமாக 19 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதில் பார்க்கலாம். ஸோ கார்த்திக் சர்மா வந்துட்டு இங்கே 14.2 க்ரோஸ்க்கு எடுத்திருக்காங்க. கீப்பர் அண்ட் அக்ரெசிவான பேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரசாந்த் வீர் வந்துட்டு ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறக்கா பிரசாந்த் வீர், இவரும் உத்தரப்பிரதேசில் வந்துட்டு அக்ரெசிவான பேட்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போடக்கூடிய ஆள். ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம வருவோம். மேத்யூ ஷார்ட் வந்து ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் அக்ரெசிவ் பேட்ஸ்மேனு. அகில் ஹுசைன் வெஸ்ட் இண்டீஸோட நியூ பாலில் போடக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரு. ஸோ அவருமே வந்து சுருக்குன்னு போடுவார். ஸ்பின்னெல்லாம் பெருசாக ஆகாது, ஸ்லைட் ஆகும். நியூ பாலில் போடக்கூடிய எஃபெக்டிவான ஆள். அமன் கான் வந்து இவர் ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் தான். சர்ஃப்ராஸ் கான் பற்றி தெரியும் நமக்கு, பேட்ஸ்மேனு. ஸ்ரேயஸ் கோபால் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெக் ஸ்பின்னர், அவர் 50 lakhs வாங்கியிருக்காங்க. ஜாக் ஃபோர்க்ஸுங்கிற ஒரு யங்ஸ்டர், நியூசிலாண்டோட ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் இப்போ தான் வந்து ஆடிட்டுருக்காரு. ஸோ டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர். கடைசியாக முகேஷ் சௌத்ரி, இவர் ஏற்கனவே சென்னையில் இருந்தார். ஓப்பனிங் லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் வந்து போட்டார், நல்லா ஸ்விங் பண்ணுவார். அவரை எடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமாக 28 க்ரோஸ் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்காக செலவு பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக சிஎஸ்கேங்கிற போது யங்ஸ்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க, எப்போவுமே வயசானவங்கள தான் எடுப்பாங்கன்ற கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. ஆனால் இந்த டைம் யங்ஸ்டர்ஸை எடுக்கணும், பிக் பண்ணணும்னு சொல்லி நல்லா ஸ்கவுட் பண்ணி இந்த 2 எக்ஸஸ் எடுத்திருக்காங்க. எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க எப்படி டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிரசாந்த் வீர் ஃபஸ்ட் வருவோம். இவர் வந்து சயீத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் 112 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. பட் அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 160 அடிச்சிருக்காரு. 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அட் எக்கனாமி ஆஃப் 6.45 வந்து எக்கனாமி ரொம்பவே அருமையாக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் விஜயசாகர் ட்ராஃபிலையும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரான்னு ஆடும்போது தான் நமக்கு தெரியும். பட் ஒரு யங்ஸ்டருங்கிறனால கண்டிப்பாக அவர் ரூம் பண்ணி கொண்டு வரலாம். அதே மாதிரி கார்த்திக் சர்மாங்கிறவர் சயீத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் கிட்டத்தட்ட 162 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு. பிக் ஹிட்ஸ்லாம் ஆடக்கூடிய ஒரு ஆள் தான். இதில் வந்துட்டு 7 மேட்சஸில் 201 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அட் ஸ்ட்ரைக் ரேட் 162 அடிச்சிருக்காரு. அதே நம்ம விஜயசாகர் ட்ராஃபி வந்தோம்னா ராஜஸ்தானுக்கு அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விஜயசாகர் ட்ராஃபியில் கிட்டத்தட்ட ஆவரேஜ் வந்து 55 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டு 118 ஓடியில் கூட. ஸோ 250 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ இவர் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பேட்டிங் அண்ட் கீப்பிங் இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நார்மலாக சஞ்சு சாம்சன் இருக்கிறனால இவர் கீப்பிங் பண்ணுவாராங்கிறது சந்தேகம் தான். அதே மாதிரி இங்கே உர்வில் பட்டேல் பார்க்கலாம். இவருமே வந்து பேட்ஸ்மேன் அண்ட் கீப்பர் தான். ஸோ அவரோட கார்த்திக் சர்மாவோட இவர் வந்து 6 மேட்ச்சில்
315 ரன்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் 78.75. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. 229 வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. 37 பால்ஸ் 190 அடிச்சிருக்காரு. ஸோ இவருமே கார்த்திக் சர்மாவா இவரா அப்படிங்கிறது அது ஆடும்போது அவங்க எப்படி ஆடுறாங்க, நெட்ஸில் எப்படி ஆடுறாங்க, ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் வந்து யார் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அன்ஷுல் கம்போஜ் இவரும் ஒரு யங்ஸ்டரான பவுலர், இந்தியன் டீம் கூட ஆடிருக்காரு, சிஎஸ்கேவுக்கு ஆடிருக்காரு, மும்பை இந்தியன்ஸில் கூட ஆடிருக்காரு. நல்ல குவாலிட்டியான ஒரு 140 கிளிக்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ 6 மேட்ச் ஆடிருக்காரு. சயீத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ஆவரேஜ் 13 இருக்குது. எக்கனாமி 7.29ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஆயுஷ் மாத்ரே சென்னையில் லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா விளையாண்டார். ஸோ அக்ரெசிவாக ஆடி டாப் ஆர்டரில் நல்லா ரன் அடிச்சு கொடுத்தாரு. சயீத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் 6 மேட்ச்சில் 325 ரன் அட்டன் ஆவரேஜ் பாருங்கள் 108.33 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 166 இருக்குது. அதே மாதிரி விஜய் ஹசாரே ட்ராஃபியில் 458, 65 ஆவரேஜ், 135 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார் சிஎஸ்கே பேட்டிங்கில். சிஎஸ்கேல 11s யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ 11ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா இதில் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக இருப்பார். ஆயுஷ் மாத்ரே இருப்பார். சுத்ராஜ் தான் கேப்டனு. டெவால் ப்ரூயிஸ் சொல்லவே தேவையில்லை. ஸோ கார்த்திக் சர்மாவா உர்வில் பட்டேலா அப்படிங்கிறது அது எப்படிங்கிறது இன்னும் ப்ராக்டிஸ் அப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் பொறுத்து தான் வந்து இருக்கும். சிவம் தூபே ஃபினிஷிங்கில் தான் வருவார். ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சர்மா இல்லை உர்வில் பட்டேல் மேலே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரசாந்த் வீர் இந்த இடத்துல வந்துடுவார் தாராளமாக. ஏன்னா ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது, பிரசாந்த் வீர் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக பிரசாந்த் வீர் ஆடுவார். பவுலிங் பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓர்டன் இங்கிலாண்டோட ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். இவர் நல்லா ஃபாஸ்ட் 140 கிளிக்ஸ் மேலே போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ இவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலில் அஹ்மத் லாஸ்ட் இயரே நல்லா பவுலிங் போட்டார், 2 ஸ்விங்குமே பண்ணார். ஓப்பனிங்கில் வந்துட்டு நிறைய பேர் இவரை பிக் பண்ண முடியல. ஸோ இவர் வந்து நியூ பாலில் ரொம்பவே லீத்தலாக இருப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். நூர் அஹ்மத் எப்படி நம்ம குல்தீப் யாதவ் இந்தியாவில் இருக்கிறோம் அங்கே வந்து சைனா மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நூர் அஹ்மத், ராகுல் சார் இந்த டைம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வெட்ரன் லெக் ஸ்பின்னர் நம்ம சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆடி இருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்தியன் டீம்லேயும் ஆடி இருக்காரு. இவருமே ஒரு கேம் சேஞ்சராக கூட இருக்கலாம். ஸோ ஃபைனலாக மேட் ஹென்ரி நியூசிலாண்டில் வேர்ல்டு கப் டீமில் ஆடி இருக்காரு, ஒரு நல்ல நியூ பால் பவுலர். ஸோ இவங்க 2 பேர் தான் நியூ பாலில் போடக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து மிடில் ஓவர்ஸில் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் அதிகம் வருவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவருக்கும் வயசாகிடுச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் முக்கியமான லாஸ்ட் 2-3 ஹவர்ஸ்க்கு ஆடுவாருங்கிறது தெரியும். இதெல்லாமே நானே போட்டிருக்கிறது வந்து மேட்ச்சை பொறுத்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் இப்படி வேணால் மாறலாம். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட் 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த 4 பேர் வந்து 2 பேர் கிளிக் ஆகினாலே மேட்சை மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். ப்ளஸ் சிவம் தூபேவும் இருக்கார். ஸோ இந்த 5 பேரில் வந்து 2 பேர் கிளிக் ஆனால் கன்ஃபார்ம் மேட்ச் காலி பண்ணிடுவாங்க. பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன இடையில வந்து பிரசாந்த் வீர் இந்த கார்த்திக் சர்மா உர்வில் பட்டேல்லாம் எந்த அளவுக்கு ஐபிஎல் ஆடுவாங்கிறது மேட்ச் ஆடும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்பவே கம்மி. சிவம் தூபே லெஃப்ட் ஹேண்டரு, பிரசாந்த் வீர் இந்த 2 பேர் தான் லெஃப்ட் ஹேண்டர். டாப் ஆர்டர் பூரா ரைட் ஹேண்டர். அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் போது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 பேர் ரைட் ஹேண்டராக இருக்கிறனால இவங்க ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வருவாங்க. மேபி உர்வில் பட்டேலை மேலே கூட ஆர வைக்கலாம், ரித்துராஜ் 2வது இன்னொன்று கூட வரலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ மொத்தமாக 5 பேர் வந்து டாப்பில் வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்லாம் போடும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுங்களாம் தாராளமாக ஆட முடியும். ஏன்னா இந்தியா T20 வேர்ல்டு கப்பில் மேக்ஸிமம் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தது. ஒரு மேட்ச் பயங்கரமாக அடி வாங்கினாங்க. அப்புறம் சஞ்சு சாம்சன் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவில் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ ரைட் ஹேண்டருங்கும் போது சஞ்சு சாம்சன் சவுத் ஆஃப்ரிக்கா அடி வாங்கினதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனை மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஃபார்ச்சுனே இந்தியாவுக்கு வந்து திரும்பிச்சு. இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்கிறது 2 பேர் தான். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி பவுலிங்னு பார்த்துக்கிட்டோன்னா இவங்க எல்லாருமே வந்து நியூ பாலில் போடக்கூடியவங்க. ஸோ ஓல்டு பால் டெத் ஓவர்ஸில் எப்படி போடுவாங்கன்றது நமக்கு தெரியல. மேட் ஹென்ரி அடி வாங்கியிருக்காரு. கலீல் அஹ்மத் கொஞ்சம் ஓரளவு ஸ்லோ ஓவர்லாம் போட்டு கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜேமி ஓர்டனும் அடி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பின்னுங்கும் போது நூர் அஹ்மத், ராகுல் சகர் ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. சென்னை பிச்சில்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா போடுவாங்கன்ற வாய்ப்பு நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து நேதன் எல்லிஸ் வந்து இருக்கார். ஸோ நேதன் ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல வெரைட்டியாக போடக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷனில் இருக்கக்கூடியவர். இவர் வந்துட்டு டெத் ஓவர்ஸ் போடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான்.
ஸோ அதனால் நம்ம பெருசாக போடுவாராங்கிறது சந்தேகம் தான். ஸோ அதனால் இவர் வந்து மேபி இவர் ஓவர்டனுக்கு பதிலாக ஆட வைக்கலாம். பட் ஆனால் ஓவர்டன் பேட்டிங்கும் பிடிப்பாருங்கிறனால ஓவர்டன் தான் மேக்ஸிமம் ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முகேஷ் சௌத்ரி ஸ்விங் பண்ணுவார், டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கு யாருமே இல்லை. குர்ஜப்னீத் சிங் வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த ஸ்லாட்குள்ளே 11ஸ்குள்ளே வருவாராங்கிறது கண்டிப்பாக ஒரு டவுட்டு தான். அகில் ஹுசைன் வந்து சுருக்குன்னு போடக்கூடிய ஆள். இவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பிச்சஸில் ஈஸியாக சுருக்குன்னு போடக்கூடிய ஆள். ஸோ ஃபஸ்ட்டு நேராக ஆடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஆடிடுவாங்க. ஸோ ஸ்பின்னுக்கு நான்னா கொஞ்சம் பிரச்சனை தான். எனக்கு ஸ்பின் ஆகாதனால ஈஸியாக அவர் வந்து கஷ்டம் பிக் பண்ணுறது. ஸ்ரேயஸ் கோபால் ஏற்கனவே ராகுல் சஹார் ஸ்ரேயஸ் கோபால்லாம் ஆடப்பாங்கன்னு தெரியல. அன்சுல் கபோஜ் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எந்த இடத்துல அவங்க காம்பினேஷன் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓவராலாக பார்க்கும்போது சிஎஸ்கேவோட 11ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான் வரும். ஸோ எந்த அளவுக்கு இவங்க கப் அடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது அது ஒரு எனக்கு என்னமோ சந்தேகம் தான் தோணுது. ஏன்னா பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க, பவுலிங் டெத் ஓவர்ஸ் வந்து அவ்வளோ போடுறக்கான ஆள் இல்லை. நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கு ஃபாஸ்ட் பவுலர் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து ஸ்ட்ரைக் பவுலராக வேணும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரைக் பவுலருங்கிறது எனக்கு தென்படலை. ஸோ அதனால் கப் அடிப்பாங்களா இல்லையாங்கிறது இவங்க பவுலிங் போடுறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால் இவங்க எப்படி போடுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க, எப்படி வந்து டெத் ஓவர்ஸ் பவுலிங்கை வந்து செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் பவுலிங் கொஞ்சம் லூப் பூல் மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதனால் அடிப்பாங்களா கப் அடிக்க மாட்டாங்களா, ஏன்னா கப் அடித்து 2 இயர்ஸ் ஆச்சு. இந்த டைம் வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கப் அடிப்பாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறது என்னோட டேக்காக இருக்குது. அதனால் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டீமை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் கபில் முருகேஷ்.